வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி முடிவால் கடுங்கோபத்தில் அமித்ஷாவாம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அடுத்த கட்ட திட்டம் என்ன? வாங்க விரிவை முழுமாக்கலாம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் பிளவுகள் தோல்வியை தழுவி வருகிறதாம். அந்த வகையில்தான் பாஜகவுடன் கூட்டணி இருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் பாஜகவிலிருந்து விலகியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலத்த அடியாகவும் பார்க்கப்படுகிறதாம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் 8 மாதம் காலம் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் தயாராகி வருகிறது. எனவே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கூட தோல்வி அடைந்தாலும் தோல்விதான். எனவே ஒரு வாக்குகள் கூட விடாமல் சேர்த்து வரும் நிலையில்தான் கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே செயல்பட்டு வருகிறதா. அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் தோல்வி அடைந்துள்ளதாம். அந்த வகையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக பல பிளவுகளாக பிறந்து கிடக்கும் அதிமுக. இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா என தனித்தனி அணியாக உள்ளதா. 4 அணிகளாக பிரிந்து கிடப்பதில் கடந்த 10 தேர்தல்களில் அதிமுகவிற்கு தோல்வி மேல் தோல்வி பரிசாக கிடைத்து வருகிறதா. எனவேதான் பிரிந்து சென்ற தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக நிர்வாகி முதல் தொண்டர்கள் வரை எண்ணமாக உள்ளதாம். ஆனால் தற்போது அதிமுகவின் பொதுச்செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமியோ, ஓபிஎஸ், சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என பல செய்தியாளர் சந்திப்பில் பல தடவை சொல்லியிருக்கிறாராம். அது மட்டுமன்றி இந்த நிலையில்தான் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமியோ பாஜக தலைமையிடம் கொடுத்த முக்கிய நிபந்தனை என்னவென்றால் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் சசிகலாவை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பதுதான். இந்த சூழலில்தான் பாஜக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை இடம் பிடித்திருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் எல்லாம் அடுத்தடுத்து தனது கூட்டணியிலிருந்து விலகுவதாக செய்திகள் வெளிவந்தன. இதனால் மீண்டும் அதிமுகவின் ஆதரவுகள் வாக்குகளும் பிரிந்துள்ளது. எனவே தேர்தல் நேரத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கூட தோல்வியை பெற வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி முடிவால் பாஜகவினர் அதிர்ச்சியில் உள்ளார்களாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட கடைசி நேரத்தில் கைவிட்டு சென்ற எடப்பாடியின் பேச்சை கேட்டு கூடவே நம்பியிருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை கலட்டிவிட்டது தவறானது என பாஜகவினர்கள் கூறி வருகிறார்களா. இதே கருத்தை தான் டெல்லியில் பாஜகவினரோடு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக நிர்வாகியை தெரிவித்துள்ளார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்துள்ளாராம். இந்த சூழலில்தான் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகள் எல்லாம் தமிழகத்தில் எழுந்துள்ளது. அந்த வகையில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு இருக்கும் முதல் தேர்வாக தாவேகா உள்ளது. தற்போது திமுகவிற்கு தேர்தலில் கடும் போட்டியாக விஜய் இருப்பார் என கூறப்படுகிறதா. எனவே விஜய் தலைமையிலான கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தேமுதிக ஆகிய கட்சிகள் எல்லாம் இடம்பெறுமா என செய்திகள் வெளிவந்தன. அல்லது தேமுதிக ராமதாஸ் பாமகவுடன் தனி அணியாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கலாம் எனவும் அரசியல் வட்டாரங்கள் விமர்சனங்களும் தெரிவித்து வருகிறதா. எனவே பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் விலகி இருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெருத்த பல அடியாகவும் தமிழகத்தில் நிலவி வருகிறது. அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிலிருந்து பிரிந்த மூத்த தலைவர்களெல்லாம் கண்டிப்பாக ஒன்றிணைந்தால் மட்டுமே கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி நிச்சயம் என்ற நிலப்பாட்டில்தான் தமிழக அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.